சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சாஃப்ட்டான இட்லி ரேஷன் அரிசியை மட்டும் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அது கூட இன்னொரு சத்தான ஒரு இன்க்ரீடியண்ட்டும் யூஸ் பண்ண போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரேஷன் அரிசி யூஸ் பண்ணுறதுனால உளுந்து இதுக்கு 2.5 டம்ளர் போடணும். இது 100 பிடிக்கிற டம்ளர், இதுக்கு 2.5 டம்ளர் உளுந்து போடுறோம். எப்போதும் நான் 3 உலக்கு அரிசி போட்டேன்னா அதுக்கு 2 உலக்கு தான் 2 டம்ளர் அளவு உளுந்து போடுவேன். இது 3 டம்ளர் 2.5 டம்ளர் போடணும். இந்த உலக்குக்கு 3 உலக்கு அரிசி போடலாம். ரேஷன் அரிசி மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். கடையில் வாங்கின அரிசி கிடையாது, ரேஷன் அரிசி மட்டும்தான். 2.5 கிளாஸ் உளுந்துக்கு 3 உலக்கு அரிசி போடுறோம். டம்ளர் மெஷர்மெண்ட்லேயே சொன்னோன்னா 1 டம்ளர் உளுந்துக்கு 4 டம்ளர் அரிசி போடணும். இதை நல்லா கையை விட்டு நல்லா கரைச்சி களைஞ்சி ஊற்றணும். ஒரு 5-6 டைம் களையணும். இது கூட லைட்டாக உப்பு போட்டு நல்லா கரைச்சாலும் நல்ல இதில் உள்ள அந்த வளவளப்பு தன்மைலாம் போயிடும். நல்ல சூப்பர் அரிசியாக இருக்கும். நல்லா 5 டைமுக்கு மேலே தான் நல்லா கழுவி வெள்ளை தண்ணியாக இதே மாதிரி வெள்ளை தண்ணியாக வர்ற வரைக்கும் களைஞ்சி ஊற்றுங்க. இப்போ உளுந்தை நம்ம அரைச்சிக்கலாம். உளுந்தை ஃபஸ்ட்டு ஒதுக்கி விட்டுக்கணும். நல்லா தண்ணி தெளித்து அரைக்கணும். நல்லா பொங்க அரைக்கணும். 1 ஹவர் 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரைங்க. அவசரமாக அரைச்சி போடாதீங்க. நல்லா சாஃப்டான இட்லி வராது. நல்லா பொங்க நல்ல உளுந்தாக வாங்கி பார்த்து அரைங்க. சூப்பராக இருக்கும் இட்லி. லைட்டாக தண்ணி தொளித்து அரைச்சிக்கலாம். இதில் ஒரு ஹெல்த்தியான விஷயம் நம்ம பண்ண போகிறோம். இதில் விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லது விளக்கெண்ணெய் சேர்க்குறது. இதில் யூஸ் பண்ணுறது அந்த ஸ்மெல்லாம் அடிக்காது. 1 ஸ்பூன் ஊற்றினா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நல்ல உளுந்து நல்லா பொங்கிருச்சு. இப்போ நம்ம உளுந்தை வலிச்சிடலாம். நல்லா பொங்க அரைக்கணும். அடிக்கடி தண்ணி தொளித்து நல்லா பொங்க இந்த மாதிரி அரைங்க. ஒரு உரல் ஃபுல்லாக வர்ற அளவுக்கு அரைங்க. இப்போ உளுந்தை வலிச்சாச்சு. நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசிக்கு தண்ணிலாம் தொளிச்சிட்டு இருக்க வேண்டாம். போட்டு ஒரு 2-3 டைம் இந்த உரலில் இருந்து அரிசி சிந்தாத அளவுக்கு ஒரு 2-3 டைம் தண்ணி ஊற்றினா போதும். தொளிக்கலாம் தேவையில்லை. ரொம்ப நெருன்னும் அரைக்கக்கூடாது, ரொம்ப மையாகவும் அரைக்கக்கூடாது. மையாக அரைச்சாலும் இட்லி கொழக்கட்டை மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். நெருன்னு அரைச்சா ஒரு மாதிரி சொரப்பாக இருக்கும். சக்குன்னு சத்தம் கேட்குற லெவலுக்கு அரைக்கக்கூடாது. இப்போ அரிசி அரைச்சிருச்சு. இந்த லெவலுக்கு அரைச்சிட்டு வலிச்சிடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். சிலவங்களுக்கு கையை வச்சு பிணைஞ்சால் ரொம்ப புளிக்கும். என் கைக்கு கரெக்டாக தான் இருக்கும். அப்படி உள்ளவங்க கரண்டி யூஸ் பண்ணி கலக்கி விடுங்க. இந்த அளவுக்கு தான் நம்ம அரிசியும் உளுந்தும் சேர்ந்து அரைச்சி வைக்கும். இது காலையில் நம்ம சுடும் போகும்போது நல்லா பொங்கி இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். அப்படியே கரெக்டாக இவ்வளோ அளவு தான் இருக்குது. எந்த அளவுக்கு உளுந்து பொங்கி இருக்குன்னு பாருங்கள் தோசை மாவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்து விட்டுக்கலாம். இது கரெக்டாக 6 o'clock நேற்று அரைச்சது. காலையில் 7 o'clock இட்லி சுடுறதுக்கு எடுக்கேன். சட்டி நல்லா காஞ்ச உடனே இட்லி ஊற்றி வச்சா கரெக்டாக இருக்கும். நல்ல வெள்ளேர்னு சூப்பராக இருக்கும் மாவு. எண்ணெய் காஞ்சிருச்சு. விளக்கெண்ணெய் நம்ம டைரெக்டாக சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி சேர்க்கும்போது இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். விளக்கெண்ணெய் இல்லாதவங்க இந்த ஆமணக்கு விதை இருக்கும், அது ஒரு 3 இல்லை 4 விதைகள் அந்த தோலை உடைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி வேகட்டும். மூடி வச்சாச்சு. வெந்துட்டான் லைட்டாக தண்ணியை தொட்டு செக் பண்ணால் கையில் ஒட்டாமல் வந்தால் இட்லி அவிஞ்சிருச்சு.
சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா தண்ணி தொளித்து இட்லி எடுங்க, அப்போ தான் துணியில் ஒட்டாது. சூப்பரான நல்ல சாஃப்டான பஞ்சு மாதிரி ரேசன் அரிசி மட்டும் யூஸ் பண்ணி நம்ம இட்லி பண்ணியிருக்கோம். சூப்பரான இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.